வணக்கம். ஏ டு இஜெட் தமிழ் சேனலில் இன்னைக்கு லோமுடி और சாரஸ், அதாவது நரியும் நாரையும் அப்படிங்கிற கதையை பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். एक सारस की एक लोमड़ी से मित्रता हो गई. एक बार लोमड़ी ने सारस को भोजन का निमंत्रण दिया. उसने सूप इन ब्रैकेट में रसा तैयार किया और उसे 2 सपाट तस्तरियों में परोस दिया. चलो खाने की शुरुआत करें, लोमड़ी ने सारस से कहा और सूप चाटना शुरू कर दिया. बड़ा मज़ेदार है ना? सूप चाटते चाटते वह बोली. सारस ने सूप की सुगंध ली. उसके मुंह में पानी आ गया, पर सूप की एक बूंद भी उसके मुंह तक नहीं पहुंची. उसकी चोंच लंबी थी और तस्तरी सपाट थी. उससे पता चल गया कि धूर्त लोमड़ी उसके साथ मजाक कर रही है, लेकिन सारस चुप रहा. वह देखता रहा. लोमड़ी सूप चट कर गई. कुछ दिनों के बाद सारस ने लोमड़ी को भोजन का निमंत्रण दिया. वह लोमड़ी को अपने यहाँ ले गया. उसने भी स्वादिष्ट सूप बनाया. सक्रे मुंह वाली 2 सुराहियों में सूप परोसकर सारस ने कहा, चलो शुरू करें खाना. उसने अपनी लंबी चोंच सुराही में डाल दी. सारस आराम से सूप पी रहा था. सूप पीते पीते उसने लोमड़ी से कहा, मैंने इतना स्वादिष्ट सूप कभी नहीं चखा था. इसे मैंने विशेष रूप से तुम्हारे लिए बनाया है. शर्म मत करो, जी भर कर खाओ. पर लोमड़ी सूप का जरा भी स्वाद नहीं ले पाई. सुराही का गला बहुत तंग था. सूप तक उसका मुंह पहुंच ही नहीं पाया. उसे बड़ा दुख हुआ. लोमड़ी समझ गई कि उसने सारस के साथ जो शरारत की, उसी का ये फल उसे भुगतना पड़ रहा है. शिक्षा जैसे को तैसा. வாங்க தமிழ் மீனிங்ல பார்ப்போம். एक सारस की एक लोमड़ी से मित्रता हो गई. सारसना नार, लोमड़ीना नरी, மித்திரத்தானா ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது நாரைக்கு ஒரு நரியோட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுருச்சு. அப்படி இருக்கும்போது ஏக் பார் ஒரு முறை லோமடினே சாரஸ்கோ, அதாவது நரி சாரஸ்கோன்னு என்னது, நாரைய போஜன்கா நிமந்திரன் தியா, சாப்பிட்றதுக்காக. நிமந்திரன் என்னது, பொதுவாக நிமந்திரன்னா பத்திரிக்கைன்னு அர்த்தம், அதாவது இன்வைட் பண்ணிச்சுன்னு அர்த்தம். போஜன்கா நிமந்திரன் தியா, நரி நாரைய சாப்பிட சொல்லி அழைப்பு விடுத்துச்சு. உஸ்னே சூப் தயார் கியா, அதாவது சூப் தயார் பண்ணிச்சு. விருந்தில் சூப் தயார் பண்ணி और उसे 2 सपाट तस्तरियों में परोस दिया. சூப் தயார் பண்ணி என்ன பண்ணிச்சான், சப்பாட்னா என்னது, சப்பட்டையான ஃப்ளாட்டான அர்த்தம். தஸ்தரியோன்னு என்னது, கப் சாசர்னு சொல்கிற அந்த சாசர், அதாவது தட்டு, அதாவது சப்பட்டையான ஒரு தட்டில் அந்த சூப்பை ஊற்றி பரோஸ் தியா என்னது, அதை ஊற்றி விட்டுருச்சு. சலோண்ணே வாங்க காணைக்கு சுருவாத் கரேன், வாங்க சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி நாரைக்கிட்ட லோமடி சொல்லுது. லோமடினே சாரஸே கஹா और सूप चाटना शुरू कर दिया. அப்படி சொல்லிக்கிட்டே என்ன ஆயிடுச்சான், சூப் சாட்னா शुरू कर दिया. யார், நரி. சாட்னா என்னது, நல்ல நக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது சாட்னாலே நக்கிறதுன்னு தான் அர்த்தம். सूप चाटना शुरू कर दिया. बड़ा मज़ेदार है ना அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே என்ன சொல்லுதான் நாரைக்கிட்ட, படா மஜேதார் ஏனா, சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லுதான். சூப் சாட்டுத்து சாட்டுத்து வே போலி, அதை நக்கிக்கிட்டே என்ன சொல்லிச்சான், நாரைக்கிட்ட சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிச்சான்.
सारस ने सूप की सुगंध ली. சாரஸ் நே சூப் கி சுகந்திலி அப்படின்னா என்ன அர்த்தம்? சாரஸ் அந்த சூப்போட அந்த நல்ல சுவாதிஷ்டான மனத்தை வந்து என்னச்சான் சுவாசம் பிடிச்சி சொல்லிச்சான் சூப்பராக இருக்குது அப்படி மனசில் நினச்சான். உஸ்கே மூமே பானி ஆகையா, அந்த வாசனை பார்த்தோன்னே என்னாச்சான், நம்ம எச்சில் ஊறுதுன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி நாரைக்கு எச்சில் ஊற ஆரம்பிச்சிச்சு. पर आना सूप की एक बूंद भी उसके मुंह तक नहीं पहुंची. पर आना सूप की एक बूंद भी என்ன அர்த்தம்? ஒரு சொட்டு கூட उसके मुंह में அதாவது நாரையோட मुंह में என்னது வாயில मुंह तक नहीं पहुंची. नहीं पहुंचीனா पहुंचना போய் சேர்றது, போய் சேரலை, ஒரு சொட்டு கூட போய் சேரலை. காரணம் என்னன்னா उसकी चोंच लंबी थी, அதாவது அதோட வாய் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப நீளமாக இருக்கும். लंबी थी और तस्तरी सपाट थी. तस्तरी லம்பாக இருந்துச்சு, பட் அந்த தஸ்திரி வந்து ஃப்ளாட்டாக இருந்தனால அதனால் அதை வந்து குடிக்க முடியல, வாய் விட்டு குடிக்க முடியல. उसे पता चल गया कि दूर्त लोमड़ी उसके साथ मजाक कर रही है. உடனே அதுக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது இந்த தந்திர நரி வந்து நம்ம கூட மஜாக் பண்ணுது, அதாவது விளையாடுது அப்படின்னு. லேக்கின் சாரஸ் சுப் ரஹா. லேக்கின் அந்த நாரை வந்து லேக்கின் என்னது ஆனால், சாரஸ் என்னது அந்த நாரை, சுப் ரஹா என்னது ஒன்றுமே சொல்லலை, பதில் எதுவும் பேசாமல் இருந்துச்சு. வ தேக்தா ரஹா லோம்படி சூப் சட் கருகை. வ தேக்தா என்னது பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே அந்த நரி வந்து சட் கருகைன்னு என்னது அந்த எல்லாத்தையும் பூராத்தையும் குடிச்சிருச்சு. குச் தினம் கே பாத் கொஞ்ச நாளைக்கு அப்புறம், குச் தினம்னு என்னது கொஞ்ச நாளைக்கு அப்புறம், பாத்னா அப்புறம். சாரஸ்னே சாரஸ்னு என்னது நாரை लोमड़ी को भोजन का निमंत्रण दिया. लोमड़ी को भोजन का निमंत्रण दिया அதாவது நிறைய சாப்பிட சொல்லி இன்வைட் பண்ணுது. வே லோமடி கோ அப்னே யஹா லே கயா. அப்னே யஹானது தன்னோட இடத்துக்கு, லோமடி கோனது நிறைய, லேகையானா கூட்டிகிட்டு போயிடுச்சு. உஸ்னே பி சுவாதிஷ்ட் சூப் பனாயா. நாரையும் உஸ்னே பின்னது அந்த நாரையை சொல்கிறாங்க, உஸ்னே பி அதுவும் சுவாதிஷ்டுன்னு ரொம்ப ருசியான சூப் பனாயா. சூப் பனாயானது பண்ணுறது, சூப் பண்ணிருச்சு. சர்க்கரை மூவாலி தோ சுராயியா, அதாவது ரொம்ப குறுகிய துவாரம் உள்ள நீளமான ஒரு குடுவை மாதிரி பாட்டில் மாதிரி 2 சுராகியாமே சூப்பு பரோஸ்கர். சூப் பரோஸ்கர்னா சூப் ஊற்றி சாரஸ்னே கஹா சலோ சுரு கரே காணா அப்படின்னு சொல்லிச்சான். அதாவது வா போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி, எப்படி பாட்டில் மாதிரி ரொம்ப கூர்மையான 2 பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு கூப்பிட்டுச்சான். உடனே உஸ்னே அப்படி லம்பி சோச்சு சுராயுமே டால்தி, அதாவது இது நீளமான வாய் பகுதி இருக்குல்ல அந்த நாரையோட, அது வந்து டக்குன்னு பாட்டிலுக்குள்ளே விட்டு அது குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாரஸ் ஆராம்ச சூப் பீ ரஹா தா. அதாவது சாரஸ் அதாவது நாரை என்ன பண்ணுதான், ரொம்ப அழகாக அந்த சூப்பை குடிச்சிக்கிட்டே இருக்குது. சூப் பீத்தே பீத்தே, அதாவது குடிச்சிக்கிட்டே, பீத்தே பீத்தேனா குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே உஸ்னே லோமடிசே கஹா, யார் நாரை வந்து நரிட்ட சொல்லிச்சான், மேனே இத்தனா சுவாதிஷ்ட் சூப் கப்பி நஹி சக்காத்தா. சக்கானது சாப்பிட்றது, இது ஒரு பாஷை, பஞ்சாபி பாஷையில் இப்படி தான் சொல்லுவாங்க சக்கனான்னு. மேனே இத்தனா சுவாதிஷ்ட் சூப் கபி நஹி சக்காத்தா, அதாவது நான் இந்த அளவுக்கு ருசியான சூப் வந்து நான் எப்பயுமே குடிச்சதில்லை அப்படின்னு சொல்லுது. இசை மேனே விசேஷ் ரூப்ஸே, அதாவது இசை நான் ரொம்ப விசேஷமாக ரூப்ஸே துமாரேலியே உனக்காக ஸ்பெஷலாக வந்து பண்ணேன், துமாரேலியே பனாயா ஹே அப்படின்னு சொல்லுது. சரம் மத்கரோ, சரம் மத்கரோன்னா வெக்கப்படாத கூச்சப்படாதன்னு அர்த்தம், மத்கரோன்னா வேண்டான்னு அர்த்தம், கூச்சப்பட வேணான்னு சொல்லுது. ஜீ பர்கர் காவோ, ஜீ பர்கர்னது ரொம்ப வயிறு முட்டை சாப்பிட்றது, ஜீ பர்கர் வயிறு நிறைய சாப்பிட்றது. பர் லோமுடி சூப் கா ஜராபி சுவாது நஹி லே பாய். ஏன்னா லோமுடியால் அந்த குடுவைக்குள்ளே வாயை விட முடியல, அதனால் கொஞ்சம் கூட அதோட டேஸ்ட்டை பண்ண முடியல. சுராஹி கா கலா பகுத் தங் தா, அதாவது சுராயினது அந்த குடுவையோட கலானா அந்த வாய்ப்பகுதி ரொம்ப குறுகியதாக இருந்துச்சு. சூப் தக் உஸ்கா மூ பहुंच नहीं पाया, சூப் வரைக்கும் அதோட வாய் உள்ளே போக முடியல. உஸ்ஸே படா துக் ஹுவா, அந்த நரிக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. லோமுடி சமஜ்கை, அதாவது சமஜ்கைன்னு என்னது புரிஞ்சுக்கிறது, லோமுடினா நரி சமஜ்கைனா புரிஞ்சுக்கிச்சு. உஸ்னே சாரஸ்கே சாத் ஜோ சராரத் கீத்தி, சராரத்னா என்னது விளையாட்டுத்தனம் குறும்புத்தனம்னு சொல்லுவாங்க. சாரஸ் கே சாத், அதாவது அது நாரையோட என்ன விளையாட்டுத்தனம் என்ன குறும்புத்தனம் பண்ணுச்சோ அதை புரிஞ்சுக்கிச்சு. உசிகா ஃபல்னா என்னது, அதோட பலனை தான் இப்போ நம்ம வந்து அனுபவிக்கிறோம். புக்கத்னா படுறாஹா, அது புரிஞ்சுக்கிச்சான், அந்த செஞ்சதான பலனை தான் இப்போ வந்து நம்ம அனுபவிக்கிறோம், புக்கத்னா படுறான்னு சொல்லுது. இது வந்து நம்ம சிக்ஸா என்ன அப்படின்னா ஜேசேக்கோ தேசா, அதாவது நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு, அதாவது விதை விதைத்தவன் வினையறுப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அதான் வந்து இதில் நமக்கு கிடைச்ச பாடம்.
वांग और तरह हिंदी ला फुल्ला तिरिपि रीड பண்ணுவோம். लोमड़ी और सारस. एक सारस की एक लोमड़ी से मित्रता हो गई. एक बार लोमड़ी ने सारस को भोजन का निमंत्रण दिया. उसने सूप तैयार किया और उसे 2 सपाट तस्तरियों में परोस दिया. चलो खाने की शुरुआत करें. लोमड़ी ने सारस से कहा और सूप चाटना शुरू कर दिया. बड़ा मज़ेदार है ना? सूप चाटते चाटते वह बोली. सारस ने सूप की सुगंध ली. उसके मुंह में पानी आ गया, पर सूप की एक बूंद भी उसके मुंह तक नहीं पहुंची. उसकी चोंच लंबी थी और तस्तरी सपाट थी. उसे पता चल गया कि धूर्त लोमड़ी उसके साथ मजाक कर रही है, लेकिन सारस चुप रहा. वह देखता रहा. लोमड़ी सूप चट कर गई. कुछ दिनों के बाद सारस ने लोमड़ी को भोजन का निमंत्रण दिया. वह लोमड़ी को अपने यहाँ ले गया. उसने भी स्वादिष्ट सूप बनाया. सकरे मुंह वाली 2 सुराहियों में सूप परोसकर सारस ने कहा, चलो शुरू करें खाना. उसने अपनी लंबी चोंच सुराही में डाल दी. सारस आराम से सूप पी रहा था. सूप पीते पीते उसने लोमड़ी से कहा, मैंने इतना स्वादिष्ट सूप कभी नहीं चखा था. इसे मैंने विशेष रूप से तुम्हारे लिए बनाया है. शर्म मत करो, जी भरकर खाओ. पर लोमड़ी सूप का जरा भी स्वाद नहीं ले पाई. सुराही का गला बहुत तंग था. सूप तक उसका मुंह पहुंच ही नहीं पाया. उसे बड़ा दुख हुआ. लोमड़ी समझ गई कि उसने सारस के साथ जो शरारत की थी, उसी का ये फल उसे भुगतना पड़ रहा है. शिक्षा जैसे को तैसा. கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.